ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் முதல்ல திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதை நான் எப்படி விளக்கு வச்சேன், டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, நான் விளக்கு இதை போல் வாங்கிட்டு வந்திருக்கேன். குட்டி குட்டி விளக்கு எல்லாமே ஒன்று ஒன்று உங்களுக்கு 2 ரூபா தான் வந்துச்சு. அப்புறம் அந்த பெரிய விளக்கு 10 ரூபா, அந்த பீங்காய் விளக்கு ஒன்று ஒன்றும் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த விளக்கு வைக்கிறதுல மண் விளக்கு, பீங்காய் விளக்கு அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஒரு விளக்குலேயே 5 முகம் இருந்துச்சு. இது கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த விளக்கு. இந்த விளக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சோன்னா நைட் ஃபுல்லாகவே நல்லா ஏறியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விளக்கில் குழி கம்மியாக தான் இருக்குது. இதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பீங்காய் விளக்கு, மண் விளக்கு நமக்கு கிடைக்கிது. ஆனால் பீங்காய் விளக்கை விட நமக்கு மண் விளக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது மண், அப்புறம் நெருப்பு, நீர், காற்று எல்லாத்துலேயும் அதை ரெடி பண்ணுறதுனால ஐம்பூதங்களும் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம விளக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படி பார்க்கலாம். விளக்கு வாங்கிட்டு வந்த உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தண்ணியில் நம்ம ஊற போட்டுடலாம். அது தண்ணியில் ஊற போடும் போது அந்த மண்ணில் உள்ள இது எல்லாமே பபுள்ஸ் மாதிரி நல்லா தண்ணி ஊறுது. இது ஒரு 4 மணி நேரத்துக்காவது குறைஞ்சது ஊறணும். நம்ம இப்போ எல்லா விளக்கையுமே ஒரு பெரிய பாத்திரம் இல்லைனா பக்கெட் அந்த மாதிரி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். ஊறுச்சுன்னா அந்த நம்ம எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றும் போது அது உங்களுக்கு எண்ணெய் வெளியே வராது. இந்த பீங்காய் விளக்கையுமே நம்ம லைட்டாக கழுவிக்கலாம் இதே தண்ணியிலேயே. பீங்காய் விளக்குல இருந்து நமக்கு எண்ணெய் தீபம் எரியும் போது வெளியே வராது அப்படின்னு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டா நல்லது அப்படின்னு நான் ஊற வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும், நம்ம பார்க்கலாம். குறைஞ்சது 4 மணி நேரம் ஊறணும். ஒரு நைட் ஃபுல்லாக கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கலரே நல்லா மாறிடுச்சு. நமக்கு நல்லா அதோட வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இது அப்புறம் நம்ம காய வைக்கணும். உங்களுக்கு மழைலாம் பெஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபேன்லேயே கூட காய வச்சுக்கலாம். இல்லைனா வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் காய வச்சிங்கன்னா சாயங்காலம் எடுத்து தீபம் ஏற்றும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம காய வைக்கிறதுக்கு. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பீங்காய் விளக்கை நம்ம தொடச்சாலே போதும். இதை தான் காய வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மழை பெய்யுதுன்னா ஃபேனில் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு நீங்கள் ஃபேனில் வைக்கும் போது நல்லாவே அது காஞ்சிரும். இந்த பீங்காய் விளக்கை நம்ம ஃபேனில் காய வச்சு இதை போல் தொடச்சி எடுத்துக்கலாம். இங்கே போல் இப்போ நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விளக்கு எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திரி ரெடி பண்ணிக்கலாம். விளக்குக்கு வைக்கிற திரி. இதை போல் ஒரு நம்ம இந்த பன்னீர் டிக்காலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். இல்லைனா உங்களுக்கு இந்த
டூத் பிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து இது போல் எடுத்துக்கிட்டு இதில் வச்சு நீங்கள் ஒரு சுற்று சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா திரியுமே உங்களுக்கு ஈவனாக கிடச்சிரும். இது போல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக சுற்றிட்டு அப்புறமா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிக்கும் போதே அது வந்துடும். இது போல் எந்த அளவுக்கு நீட்டமாக வேணுமோ இந்த மாதிரி நீட்டாக எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த குச்சி உங்களுக்கு பேலன்ஸ்க்கு இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக திரி செய்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நைஸாக ஒரே அளவில் வர அளவுக்கு இந்த மாதிரி திரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணியே எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை திரி தேவையோ அந்த மாதிரி இதுக்கு வந்து திரி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு காட்டன் இருந்தாலே போதும், நம்ம டக்குன்னு திரி செஞ்சிடலாம். எத்தனை திரி எத்தனை விளக்கு நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரி செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெயில் திரி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் நம்ம விளக்கில் வந்து திரி போடணும். இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எந்தெந்த ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு சாயங்காலம் வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும் போது இந்த பிளேட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். வெளியே இருந்து தான் விளக்கை உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்பீடாக காலையில் உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளி விளக்கு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலுமே நம்ம வெளியே வச்சு வெள்ளி விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றிக்கலாம். இது வந்து கோலம் போட்டு கூட இந்த தட்டை வந்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ளவர்ஸை வச்சு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பீங்கான் தட்டில் வச்சுருக்கிறேன், அதனால் உங்களுக்கு நல்லா ஒன்றும் ஆகாதது. நீங்கள் சாதாரணமாக விளக்கு வைக்கும் போது மண் விளக்கு வச்சிங்கன்னா அதுக்கு கீழே நெயில் பாலிஷ் போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு வாழை இலை இல்லைனா வெத்தலை அந்த மாதிரி வச்சு நீங்கள் போடும் போது உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து லீக் ஆகாது. கீழே உங்களுக்கு தரையெல்லாம் உங்களுக்கு எண்ணெயாக ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம். இது ஏற்றும் போது நமக்கு டக்குன்னு மழை காலத்தில் பிடிக்கணுன்னா கற்பூரத்தை வந்து அந்த திரியோட முனியில் போட்டிங்கன்னா அது வந்து டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு திரி. நீங்கள் எண்ணெய் வந்து ஒன்று நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதுதான் நல்லது வீட்டுக்கு ஊற்றும் போது. இது இன்னொரு பிளேட்டில் அந்த பெரிய விளக்கு இருக்குல்ல அதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் அந்த கற்பூரம்லாம் போட்டதுனால டக்குன்னு பிடிக்குது. கற்பூரத்தை வந்து நல்லா நைஸ் ஆக்கிக்கிட்டு அந்த திரியோட டிப்பில் மட்டும் வச்சாலே போதும், நமக்கு நல்லா பிடிச்சிரும். அதே போல் அந்த எண்ணெய் வந்து அந்த திரியில் வந்து நல்லா பட்டிருக்கணும். அப்புறம் நம்ம கற்பூரத்தையும் வைக்கும்போது ஸ்பீடாக பிடிச்சிரும். இது வந்து அடுத்த பிளேட் டெக்கரேஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பிளேட் வேணும் அப்படிங்கிறது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது இன்னொரு பிளேட்டு. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பெரிய விளக்கு இருக்குல்ல அதுக்கு வந்து திரி வந்து நம்ம வேறு மாதிரி செய்யணும். சாதாரணமாக போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டக்குன்னு காலி ஆயிரும். இந்த மாதிரி திரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நின்று எரியும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் காட்டன் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி செஞ்சு உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சு ஏன்னா இதில் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுவோம்ல, அப்போ வந்து அது
எரியறதுக்கு நல்லா அந்த பால் மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நின்று எரியும், அணையவும் செய்யாது. இந்த மாதிரி விளக்கை வந்து நம்ம வெளியே வைக்கும் போது உங்களுக்கு நல்லா ரொம்ப நேரத்துக்கு எரியணும்ல, அதனால் இந்த மாதிரி திரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே வந்து நெருப்பு வராது, அந்த முனியில் மட்டுமே நல்லா சூப்பராக ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு காட்டன் எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டு அது மேலே வந்து திரி மாதிரி கொண்டு வந்து, இந்த திரி வந்து கொஞ்சம் திக்காக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இது வந்து அந்த இடத்துலையே உங்களுக்கு சூப்பராக நின்று எரியும். இதுலேயும் நம்ம கற்பூரத்தை லைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம எரிய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 தட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம டெக்கரேட் பண்ணும் போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களையும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ண சொல்லி அந்த பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம பூ, விளக்கு எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். இது எல்லாமே வெளியே வைக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த விளக்கு எல்லாமே. இது வந்து நம்ம சாயங்காலம் நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லா விளக்குமே. இதில் உங்களுக்கு எந்த விளக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விளக்கெல்லாம் நமக்கு எங்கெங்கே தேவையோ அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஏற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.